Hi, Naga Radio City in RJ Maria, and today we have with us the very gorgeous Simran ma'am and the trendsetter Gautam Vasudev Menon sir. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you. Ma'am, how are you, ma'am? I'm good too. Very glad. So December 18th எங்க கேலண்டர்ல எல்லாம் அசோக் இந்த நாள் உங்க தேதி குறிச்சு வச்சுக்கோங்கங்கிற மாதிரி we mark the dates. Looking forward to a very different experience. எங்களுக்கு புதுமையா இருக்க போகுது because trailer பார்த்தே it took us few moments to decipher what this is about. ஸோ இருக்கு சொசைட்டில பட் நாட் ஸ்போக்கன் அபவுட் நிறைய உண்மைகள் வெளியே பேசப்படாத உண்மைகள் அதை பத்தி பிரேவான ஒரு ஸ்டெப் எடுத்து கம் அவுட் வித் ஆந்தாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட்லி கௌதம் வாசுதேவ் மேனன் சார், இப்போ வந்து மல்டி ஸ்டார் மூவிஸ் அப்படிங்கும் போது இட் நாட் எவ்ரி ஒன் இஸ் கம்ஃபர்டபுள் அபவுட் ஷேரிங் ஸ்கிரீன் ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த ஆந்தாலஜிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸோட தோ யூ நாட் ஒர்க்கிங் இன் த சேம் செட், உங்களுக்கு கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸோட ஒரு டச்ல இருக்க வேண்டியது இருக்கும். நாட் எவ்ரி ஒன் வில் பி கம்ஃபர்டபுள். ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்ததுங்க? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ரொம்ப நாளாக இதெல்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸ்கிரிப்ட்ஸ் எழுதும்போது கூட நான் வந்து கொலாபரேட் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய செகண்ட் ஃபிலிம்க்கே நான் வந்து இங்கே இருக்கிற நிறைய ரைட்டர்ஸை மீட் பண்ணேன். அனுராக் கஷ்யப்பை தைரியமாக போய் அவர் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் மீட் பண்ணேன். அவர் கொடுத்த ஐடியா தான் பச்சைக்கிளி முத்துச்சரம் அப்படின்ற ஒரு படமும் ஆக்சுவலாக. ஸோ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் இந்த பர்டிகுலர் ஆந்தாலஜியை பொறுத்த வரைக்கும் வெற்றி, சுதா, விக்னேஷ் அவங்களோட கலந்து உரையாடி இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வி செட் அப் அ குரூப் chat and we discuss other things also. And இந்த ப்ரொமோஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னும் என்ன பண்ணலாம். அண்ட் வைல் ஃபில்மிங் இட் செல்ஃப், நான் வந்து இந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அண்ட் என்னுடைய படத்துக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. வேற வேற கதைகள் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ஒரு கதை எடுத்து பண்ணலாமா அப்படின்னு வெற்றி அவருடைய கதையிலேருந்து ஒரு ஐடியா எனக்கு கொடுத்தாரு. ஸோ வி வர் ஒர்க்கிங் டுகெதர்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அட்லீஸ்ட் எனக்கு நான் படம் பண்ண போகும்போது, இந்த படம் பண்ண போகும்போது. அண்ட் ஐ திங்க் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பற்றி இன்செக்யூராக இல்லைன்னா அந்த காம்படிஷனோ இல்லை வந்து மற்ற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் போயிடும் ஈஸியாக. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்களுக்கும் ஆடியன்ஸா வந்து இட்ஸ் so beautiful to see this trend of actors getting along, of directors getting along. ஒரு பியூட்டிஃபுல் வைப் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிம்ரன் மேம், நீங்க வந்து பீக்ல இருந்தப்போ you got married and left us disappointing, but இருந்தாலும் you are staying with us through many projects இப்போ. And Gautam Vasudev Menon சொல்லியிருந்தாரு, இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது my first and only choice was Simran ma'am. Being in demand and being the first option, even now, how does it feel, ma'am? Thank you, Maria. It really feels good, and I really feel proud of myself, the kind of work for so many years I've been doing. Santoshma irken idu when you told that, you know, I got married and then till now, so it's nice. Thank God. Thank you. And ma'am, நீங்க எடுத்திருக்க the entire subject is a very sensitive and a delicate one, and you are a mother playing the role of a mother. It's a very thin line. So நீங்க அந்த thin lineல tread பண்ணும்போது did you feel conscious, ஒரு இன்செக்யூரா இல்லாட்டி ஒரு பயம் இருந்ததா உங்களுக்கு? இல்ல, I was not conscious in the role பண்ணும்போது, act பண்ணும்போது. அப்போ because I knew the ending was different before, but அது நான் வந்து we discussed that, you know, why not, we just don't want to be like this in society because generation things change with the generation, I feel. And you know, and then when we discussed and when I saw the product for the first time and it was ready after a few months, you know, it was a surprise to me, and I really thought that the Gautam for you know, giving me such a beautiful product. Yes. கௌதம் சார், இப்போ காஸ்டிங் பத்தி பேசும்போது மேம் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் நீங்க you didn't have plans of acting, but it was an accident அப்படின்னு சொல்ல போறீங்க. எங்களுக்கு it was shocking to see you in a very மதுரைக்காரரா வந்து இதுல பார்க்கும்போது, because Gautam sir is equal to style and swag and everything. So உங்களை வந்து ஒரு மதுரைக்காரரா வந்து எங்களுக்கு பார்க்க புதுசா இருக்கு. How did you convince yourself, இல்ல நீங்க இதுக்கு ஃபிட் ஆவீங்கன்னு தோணுச்சா, ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சா? Simran was my first choice. I was my last choice. ரெண்டு மூணு பேருக்கு கேட்டிருந்தேன், and then dates and suddenly ஷூட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணனால ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ரொம்ப ரிலக்டண்டாக தான் உள்ளே போனேன். பயந்துட்டு தான் இருந்தேன். டைரக்ட் பண்ணிடலாம், அதில் என்றைக்குமே பயந்ததே இல்லை. குட் டெக்னிக்கல் டீம் வாஸ் தேர். அவங்க வந்து சிரிக்கல, அவங்க வந்து என்னை கேலி பண்ணல, அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் சேலஞ்சிங், இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எடிட்டில்
அஃப்கோர்ஸ் நான் தான் மறுபடியும் உட்காரணும் என்னுடைய எடிட்டரோட. ஐ ஃபர்ஸ்ட் லீவ் இட் டு ஹிம். Mhm. அவரே வந்து எது சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ அவரே எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நானும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நானும் எடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தது ஒரு கரெக்டான வெர்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான். இந்த ஓடிடிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு புதுசா இருக்கு. இந்த ஒரு பேண்டமிக் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆஸ் அ டைரக்டர், வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க்கிங் ஃபார் an OTT? இஸ் இட் an எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் யூ? புதுசா இருக்கா? இது லாங் டேர்ம்ல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் ஃபில்ம் மேக்கிங்கே எனக்கு லைஃப்ல எது பண்ணாலும் இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டெப் எடுத்து யாரையோ ஒருத்தர் மீட் பண்ணணும்னு போனாலே அது வந்து ஒரு 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 ஏதோ தோணுதுல சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ப்ரொடியூசரோட ஒர்க் பண்றோம், பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்னு நினைச்சு ஒர்க் பண்றோம். சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். Right. ஸோ எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் தட் லைஃப் இட் செல்ஃப். ஐம் சேயிங் அதுல ஓடிடி இதுல வந்து நம்ம பண்ற கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லிபரேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நம்ம ஃபீச்சர் ஃபிலிம்ல நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு கான்டென்ட் இதுல வந்து பண்ண முடியுது நம்மளால ஈஸியா. ஆஃப்கோர்ஸ் இதுவும் அப்ரூவ் பண்றதுக்கு அங்க ஒரு சில பேர் இருக்காங்க. பட் somewhere I feel this is easier, and it's not really very superstar dependent. It's actor dependent. You need good actors, and that's all they want. And the content கொண்டு போய் நிறைய பேர்ட்ட சேருது வேற உடனே at the touch of a button. இன்னைக்கு இங்க நம்ம பார்க்கறோம்னா வேர்ல்ட் ஓவர் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் டிபெண்டிங் ஆன் த ப்ரொமோஷன்ஸ் அண்ட் த பிளாட்ஃபார்ம் இஸ் ப்ரொவைடட் ஒரே டைம்ல இது பார்க்க முடியுது அவங்களால. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னா நம்ம அதை வந்து தியேட்டர்ஸ்ல போட்டு அதை வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு நமக்கு டைம் ஆகும். 3 weeks கழிச்சு தான் சில பேர் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில அட்வான்டேஜ் இதுல வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. We will coexist. Ma'am, as an actor, ma'am, இப்போ OTT platform குள்ள வரும்போது it's a new exposure. I can cross my border னு ஏதாவது freedom இருக்கா? இல்ல do you think it's the same market, same audience, I have to stick to my restrictions னு நினைக்கிறீங்களா? Does OTT give you any extra added advantage as an actor? See, as an actor, if you ask me, it is all the same. It's the kind, the choice what you have made to do. Okay, you may listen to 4 stories in a day and one will strike you and you have to perform that. So whether it is OTT or television or big screen doesn't matter. But nowadays that patience level in audience, what I feel is, drastically dropping. Okay. I personally would not go to the theaters to watch. Before it used to be 3.5 hours movie. Then it was 3 hours. Then 2.5 hours. Now it is 2 hours movie. And then now it is OTT, about 40 minutes of content. What best you can do in that. And so it's, for me, it is like that. If you ask me personally as a person, if I get a good content, I'll definitely do it. And sir, lockdown சமயத்துல வந்து போன்ல டைரக்ட் பண்ணி ஐபோன்ல படம் எடுத்தவர் நீங்க. So உங்ககிட்ட I don't have to talk about restrictions, but OTT-ல restrictions அப்படிங்கிறது வந்து the pandemic plus this budget and all that, did it in any way affect your creativity, sir? உங்க creative thought constrain பண்ண மாதிரி இருந்ததா? இல்ல கண்டிப்பா இல்ல. பாவக்கதைகள் was actually filmed just before the lockdown. Like என்னுடைய படம் வான்மகள், we filmed it between March 12th and March 19th. இங்க வந்துட்டு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ அது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல இப்போ அதான் நான் சொல்ல வரேன். எனக்கு ஃபீச்சர் ஃபில்மோ இல்ல ஆக்ட் ஃபிலிம் இல்ல மியூசிக் வீடியோ ஒரு சான்ஸ் கொடுப்புன்னே இல்ல வந்து இந்த 1/2 hour 40 minute ஃபிலிம்ல இந்த மேக்கிங்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. என் கூட ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல என்ன ஒரு டீம் இருப்பாங்களோ அவங்க தான் இந்த டீம்லயும் இருப்பாங்க. நம்பர்ஸ் might reduce, but the quality of technicians, the cameras we use and all doesn't change. If the scenario is we can work with people அப்படின்னு இருக்கும்போது. ஸோ அண்ட் எனக்கு வந்து நான் இது வந்து ஒரு 1/2 hour படம் தானே அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 2.5 hour ஃபிலிம் தான் என் மைண்ட்ல. அந்த 2.5 hour ஃபிலிமை வந்து ஒரு 1/2 hourக்கு நம்ம வந்து இப்போ காமிக்க போறோம். அதுல என்னெல்லாம் பெஸ்டா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் 1/2 hour 35 minutesல ஒரு பிகினிங் இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும், அப்புறம் எண்ட்ல வந்து ஒரு ஃபினிஷ் இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சு தான் பண்ணணும். ஸோ இந்த கதை எழுதி இதை ஷூட் போகும்போது ஒரு ஐடியால தான் உள்ள இறங்கினேன். அவங்க ஆனா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, இது வந்து ரொம்ப இம்பாக்டா இருக்கு, பட் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், இதை மட்டும் நீ யோசி, பட் நீ அதுக்கப்புறம் ஐம் ஷூட்டிங் எனிவேன்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது என்கிட்ட கேட்டே இருந்தாங்க, ஹேவ் யூ டேக்கன் அ கால், ஐ யூ ஓகே அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா தான் கேட்டு இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் கிட்டத்தட்ட ஏன் இம்பாக்ட்காக நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஐ ரீவொர்க் தட் கிளைமேக்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ இட் வாஸ் அ ஹெல்தி ப்ராஜெக்ட். ரொம்ப இன்டென்சிவா இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ண ஒரு விஷயம் எல்லாருமே. இப்போ உங்க கதை மூலமா, உங்க செக்மெண்ட் ஆஃப் தி ஸ்டோரி மூலமா இது வந்து இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா, இல்ல இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி ஆர் சம் கிண்ட்லிங் சம் ஒரு ஆக்டிவிசம் மாதிரி ஏதாவது கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா, ஆர் ஹேவ் யூ ஜஸ்ட் brought it to the screen? எல்லாமே இதுல இருக்கு. இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்ல. பட் இப்படி இருக்கிறவங்க, இப்படி சில விஷயங்கள் பண்றவங்க, அதுல இந்த படத்துல இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்க,
அதனாலே நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சா நல்ல விஷயம் தான் அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே. See, we are aware. We are putting the things out. ஒரு பொண்ணுக்கு இது பார்த்தோன்னே நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தோணும். ஓகே. ஒரு அம்மாவுக்கு வந்து இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இது நடக்கவே கூடாதுன்றதுதான் என் மைண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி நடக்கவே கூடாது. கண்டிப்பா இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர் இதை பத்தி ஆக்டிவிஸ்டாவும் இருக்காங்க. அண்ட் சில பேர் இப்படி செய்யறவங்களுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும், இல்லை அவங்களை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணணுன்றதான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் நீங்க பேப்பர் படிச்சீங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நியூஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. Somewhere education, bringing up parents, what values you inculcate, everything matters. So இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது அவங்க ஒரு டேக்அவே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணுது. And ma'am, இப்போ so many years of experience, ma'am, so many different movies, so many stars, some takeaway from this particular project? See, we have to be very careful when it comes to the girl child, I feel, and nowadays even boys are not spared. So, bringing up kids is very important from the day they are born. And, they will definitely have their own habits and mannerism and values which they will have. But I feel that they grow up, in an environment, what you create as a parent. So yeah, it is a takeaway. The takeaway is, we have to be careful where kids are involved. And sir, இப்போ வந்து given a choice இந்த மாதிரியான anthologies வந்து நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா? Because you said you're very comfortable working with many directors, அது பிரச்சனை இல்ல. And இப்போ ஆக்டிங் குள்ளேயும் வந்துட்டீங்க. Given a chance, இது கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்களா? Not forgoing your big theater experience and the big movies விட்டுட்டு கிடையாது. But would you like to keep it side by side? ஒரு passion மாதிரி. ஆக்சுவலா ஒரு 2-3 anthologies நான் இல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். I think it's about being in the right space at the right time, the right mind space. And நான் சொன்னேன்ல, எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். அந்த டைம்ல ஒரு நல்ல சப்ஜெக்ட் கிடைச்சதுன்னா, இல்ல ஒரு கதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை பண்ணுவேன். அந்த டாபிக் உள்ள ஒன்று நம்ம பண்றோம், இதுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். And I will coexist, I think, if everything goes well on both sides. I have feature films to release in the theaters, and I am looking at a lot of material on platform also, OTT, so hopefully I'll coexist. Yeah. சொன்ன மாதிரி முன்னாடி there's no certification or restrictionsங்கறதுனால, but what kind of audience is this movie looking at, sir? Okay, so I think 18 plus அப்படின்னு போட்டிருக்காங்க in that sense, age group wise, but it's very important, I think, for everybody from 18 to see this, because there's, in all the 4 films there is a huge takeaway. நான் சொன்ன மாதிரி disturbing content தான், but that's what is happening around us. Right. அந்த disturbing content, but it's very compelling. உங்களை அதை பார்க்க வைக்கும். அந்த ஃப்ரேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகே, சில பேருக்கு அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேக்அவே இருக்கும். இட் ரெசனேட் வித் யூ. ஆமாம்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அது இந்த ஃபேமிலி இப்படி ஹேண்டில் பண்ணிச்சு, இவங்க இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதில் ஒரு இடத்துல ஒரு சிரிப்பு வரும், இதில் இந்த இடத்துல ஒரு டார்க் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற விஷயம் தான். அது ரெகுலராக நிறைய விஷயங்கள் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ நோ இப்போ இந்த ஒரு 1 வீக்காக நிறைய பேருக்கு நாங்கள் இந்த படம் போட்டு காமிச்சிருக்கோம். So some families have shown it to their 13-14-year-old girls also. Okay. And அவங்களுடைய டேக்அவே, அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. So I feel everybody should watch all the films அப்படின்னு தோணுது, all 4 films. இது படமா பார்க்காம if it gets across and it creates an impact, I think that will be the success of the movie. And ma'am, இப்போ so many years of experience, OTTங்கிற ஒரு விஷயம் might not be very easy, but might be easier than a feature film. Considering your years of experience, and GVM sir சொன்னாரு செட்ல he drew a lot of inspiration from you. சில ஷார்ட்ஸ் கூட நீங்க வந்து ஒரு டைரக்டோரியலா சில டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு. Can we expect you to direct something on OTT platforms? No, not right now. I'm not directing at all. We think you should. Considering your experience, ma'am, why notங்கிறது தான் தோணுது. இப்போ நீங்க எவ்வளவு டைரக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்க, GVM sir நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா மேம்க்கு? Yeah, I'm sure. I mean, straight away, I know she can handle it. Not that I'm saying it because, again, she's here. But இப்போதைக்கு எனக்கு ஷோரா தெரியும், ஒரு டான்ஸ் பேஸ்ட் ஃபில்ம் அவங்க ரொம்ப பண்ணணும்னு ஆசையாக இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. அவங்களுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஐம் ஷூர் அவங்க பண்ணுறது தான் அது. ஸோ நாங்கள் நிறைய பேசிருக்கோம். இன்ஃபேக்ட் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன், நடுவில் இன்னொரு கதை வந்து அவங்கள்ட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ரெசென்ட் கூட பண்ண போகிறேன் அவங்கள்ட்ட. நடுவில் ஒரு கதை ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க அதை படித்து அதை பற்றி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து, ஆனால் இது நான் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னாங்க, which I really respected her for. So she's very sure of what she wants,
and I'm sure she'll do a lot more in her space. So thank you so much, all the very best, but I would like to end this on a கொஞ்சம் lighter note. Sir, எப்போ உங்களை நேர்ல பார்த்தாலும் one question கேட்கணும் நான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன், especially every time I play your song Nira from Takkar, where you've done a small rap portion and towards the end or a couple of lines. ஒரே ஒரு question தான், எப்படி சார் இப்படி இங்கிலீஷ் பேசுறீங்க, எந்த கான்வென்ட்ல படிச்சீங்க? ஐயோ, நம்ம தமிழ் ரேடியோ சேனலுக்கு இது பேசும்போது இங்கிலீஷ் பத்தி பேச வேண்டாம், யார் சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியாது. கான்வென்ட்லாம் படி ரொம்ப நார்மல் ஸ்கூல். ஐ திங்க் வீட்டில் பேசினது தான் நினைக்கிறேன், வீட்டில் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி விஷயம் தான். And ma'am, one question, forever 20s இருக்கீங்க, 2 kids 1 husband, அந்த 2 kids கூட பாத்துக்கிறது ஈஸி, 1 husband பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், I know. So in spite of all that, இப்படி please don't tell me நீங்க you born that way, ஒரு 3 secrets to stay 20 forever like you. 3 secrets வந்து I think just laugh out loud, and of course keep yourself busy இருக்கணும் எப்பவுமே. You just do yoga and eat on time, that's all. I don't have any strategy to keep myself fit. I just leave it to myself. Whatever I want to do, I do that. Fit by birth, I said. Fit by birth. நீங்க இவ்ளோ swag ஓட இருக்கீங்க all the time. I'll have to ask this to you too. Stealing hearts even now, எப்படி சார்? Laugh out loud, yoga, keep yourself busy. And do what you want to do all the time. Yeah, that is really important. You will have so many things coming across your mind here, then now and then, and kids will come, and then work will come, and then at that moment what I want to do right now is the key. Super. Very nice talking to you. Thank you so much. Virtual hugs and sending loads of kisses to both of you. Thank you for this beautiful opportunity and all the very best. உங்களோட இந்த மூவி வெற்றிகரமாக இன்னும் நிறைய உங்களை எல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கணும், both GVM sir and ma'am. Thank you so much for this beautiful opportunity. Have a great day. Thank you sir. Thank you ma'am.